அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய தினம் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கு உண்டான மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. நாளைய தினம் சந்தை விடுமுறை அப்படிங்கிறதுனால டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு நாளைய தினம் சந்தை விடுமுறை. அதனால் இன்றைய பேங்க் நிஃப்டிக்கு உண்டான எக்ஸ்பைரி இருக்குது. பேங்க் நிஃப்டியோட எஸ்டர்டே ஹை லோ 51,417 51,417. லோ பார்த்தீங்கன்னா 51,030 51,030. ஓப்பன் 51,044. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பார்த்தால் ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான கேப் குறைவு, ஓப்பன் டு ஹை ஜாஸ்தியாக இருந்திருக்கு. பாசிட்டிவ் ஓப்பன். இதற்கு முந்தைய இறக்கத்திற்கு இது ஒரு சாதகமான முடிவாக இருக்குது. இன்றைக்கி எக்ஸ்பைரினால் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கும்போது மூமெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ப்ராபபிலிட்டி அதிகமான வாய்ப்பு மூமெண்ட் இருக்கணும். அதனால் இந்த ப்ரீமியம் குறைவு நடைபெறுகிறதா அப்படிங்கிறதை உற்று கவனிங்க. இப்போ பார்த்தா 51,000 புட் 51,500 கால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 53 ரூபா டு 78ங்கும் போது மார்க்கெட் கண்டிப்பாக 51,250 மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியுது. ஏன்னா மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி இவங்க 51,250 தான் மீட் பண்ணணும். அப்போ இவங்களோட விலை காலோட விலை அதிகம் காட்டி 51,250 மேலே தான் இருக்கணும். இப்போ அட்டவணை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மார்க்கெட் 51,000 டு 51,500 இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு இப்போ தெரியுது. இதற்கு அப்பாற்பட்டு சந்தை என்ன நடக்கலாம். இதில் 51,200 புட்டும் 51,300 கால் அப்படிங்கும்போது 51,250 ஆவரேஜ் பாயிண்ட்டாக இருக்குது. 51,300 புட் 51,200 கால். அப்போ இந்த 51,200ஐயும் 51,300 ஒரு முக்கிய ரோல இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிய வருகிறது. இப்போ எங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியாக நமக்கு 51,300 முடிஞ்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹை நம்மளுக்கு வேணும். 51,300 காலோடைய ஹை 277. அப்போ 51,577 புட் ஆப்ஷன் 577. அப்போ 50,700 723. நான் 700 எடுத்துட்டேன். க்ளோசிங் 140 அப்படிங்கிறதுனால 51,450 51,150 ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கும். இந்த நேர் 51,450 ஸ்பாட் மற்றும் ஃபியூச்சருக்கு, 51,150 ஸ்பாட் மற்றும் ஃபியூச்சருக்கு இம்பேக்டட் ஜோனாக இருக்கும். இதை உன்னிப்பாக கவனிங்கள். 51,300 அப்படிங்கிறது நமக்கு நடுநிலையாக இருக்கும். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 300 புள்ளிகள் வருது. அப்போ 51,600 இந்த பக்கம் 300 புள்ளிகள்னால் 51,000 மிக முக்கிய இடத்தை வகிக்க போகிறது. இந்த ப்ரீமியம் டிகே எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். இது அட் த மணியோட ப்ரைஸ் இப்போ 150 கொடுத்துட்டாங்க. இப்போ 51,200 இருந்தாலும் கால் ஈக்குவல் டு புட் கண்டிப்பாக இருக்கும். 51,400 இருந்தாலும் கால் ஈக்குவல் டு புட் இருக்கும். அப்போது அட் த மணியோட ப்ரைஸ் இந்த டிகே நமக்கு எப்படி நடக்குது. இது இன்றைக்கி 148 ரூபா இருக்கும், 0 ஆகணும். அதான் கான்செப்ட். எந்த அட் த மணியாக இருந்தாலும் சரி. அப்போ 9:15 3:30 இவங்க எப்படி சீராக இறங்குகிறார்கள் அப்படிங்கிறது ஆய்வு பண்ணுங்கள். இப்போ தொடக்கமே அதிகமான டிகே இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற ட்ரேடு லாஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இல்லை சீராக இறங்குது அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸே ஆக்ஷன் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் மார்க்கெட் வால்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ இந்த டிகே எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறதை உற்று கவனிக்கணும்.
ஒரு 2 மணி 1 மணி மட்டுமே இந்த டிகே நடைபெறாமல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் பெரிய ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கலாம், பெரிய வாலட்டைல் இருக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். அதை வந்து இன்றைக்கி நல்லா ஆய்வு பண்ணி பாருங்கள் இந்த 0 to ஹீரோக்கு. அப்போது இந்த 51,200லிருந்து 51,500க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறாங்க. இதில் தான் 0 to ஹீரோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதோடைய டேர்ன் ஓவர் அண்ட் இம்ப்ளைட் வாலிட்டி நம்ம பார்த்து விடலாம். இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் ஒரு 12 இருக்காங்க, இந்த பக்கம் 15 இருக்காங்க. இது இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டின்னு சொல்லுவாங்க. இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கும்போது மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஏற்றம் நடந்து ஒரு உடனடி இறக்கத்திற்கோ இல்லை ஒரு இறக்கம் நடந்து உடனடி ஏற்றத்திற்கோ அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம். இம்பேலன்ஸ்டு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். டேர்ன் ஓவர் வேல்யூ பேஸ்ட், இன்றைக்கி வேல்யூ பேஸ்டு முக்கியம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 51,200 புட், 51,000 கால், 51,300 புட், 51,300 கால், 51,200 கால். அப்போ இது ரொம்ப முக்கியம், இது முக்கியம். 51,000 கால் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அப்போ 51,000 கால் கொடுத்ததுனால நேற்றைய லோ 258. அப்போ 51,258 அப்படிங்கிற ஒரு இடம் முக்கியம். க்ளோசிங் 353, 51,353 முக்கியம். அதோட ஹை 521. அப்போ 51,521 மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இதை உற்று கவனிங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமான இது பார்த்தால் 51,300 புட் 300 கால் அதிகமாக நடந்திருக்காங்க. 51,200 புட் 200 கால் நடந்திருக்காங்க. அப்போ இந்த 51,200 51,300 மிக முக்கிய இடமாக பார்க்கப்படும். ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த டிகே டைம் டிகே எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.